ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. 23லேருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு டேட் 27. நமக்கு வந்து மார்ச் 9th வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடாக ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் அனுப்பணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாதுங்க. ஸோ ப்ரியராக ஒரு 4 days ப்ரியராக நீங்கள் அனுப்பிச்சிருங்க. அப்போ தான் அது ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது என்னென்ன போஸ்ட்டு, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, என்னென்ன சேலரி அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது ஒரு 9 போஸ்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காட்ரிக் நர்ஸு. இந்த போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்ட்டி இருக்குங்க. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, நர்சிங் குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும். ப்ளஸ் 6 months ட்ரைனிங் நீங்கள் வந்து இருக்கிறத அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 rupees. நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு. இதுக்கு வந்து எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா எம்ஃபில்ல கிளினிக்கல் சைக்காலஜி படிச்சிருக்கணும். எம்ஏஆர் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருந்தா 6 months வந்து ட்ரைனிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 23,800. அடுத்து சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கர்னு ஒரு போஸ்ட் இருக்குங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, எம்ஏ சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கணும். இல்லைன்னா அந்த சோசியல் ஒர்க்லேயே என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் படிச்சிருக்கணும் அப்படின்னா, மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிஸ்டில் படிச்சிருக்கணும். வித் 6 month ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்போ வந்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 23,800. டேட்டா என்ட்ரி ஜாப் வந்து டிகிரி இல்லை +2ல் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் பண்ணலாம். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கும். டிப்ளமோ ஒரு எம்எஸ் ஆஃபீஸோட சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா என்ட்ரி போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அவங்களுக்கான சேலரி வந்து 13,500. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து 2 வேக்கன்சி இருக்குங்க. இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 8,500. டிஸ்பென்சர் ஃபார்மசிஸ்ட், ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபார்மசி டிஃபார்ம் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். இதில் வந்து 5 வேக்கன்சி இருக்குங்க. 15,000 rupees சேலரி. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோகிராஃபருக்கு அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ரேடியாலஜி அசிஸ்டன்ட், அது சிஆர்ஏ அந்த இது முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சியில் ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கான சேலரி வந்து 15,000 rupees. ஸ்டாஃப் நர்ஸ் வந்து 8 பேர் எடுக்கிறாங்கங்க. 8 வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தா போதும். இதுக்கான எந்த ட்ரைனிங்கோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ அவங்க எதுவுமே கேட்கல. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கோங்க, இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சேலரி வந்து 18,000 rupees. அடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குங்க. பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி முடிச்சிருக்கணும். இதுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 15,000 rupees. அப்ளிகேஷன் வந்து இதில் நோட்டிஃபிகேஷன்லேயே விட்டுருக்காங்க. நான் அப்ளிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குங்க. இந்த போஸ்ட் வந்து மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மன்னம்பந்தல் அப்படிங்கிற அந்த இதில் வந்து நாங்கள் இது ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து ஒரு பர்மனெண்ட் ஜாப் கிடையாதுங்க. டெம்பரரி ஜாப் தான். 11 months தான் ஜாப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறது இல்லைங்கிறது அவங்க டிசைட் பண்ணுறது தான். பட் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரி ஜாப் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சிஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் போகலாம். இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி மார்ச் 9 ஈவினிங் 5 o'clock இந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து என்னென்ன டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நாங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். என்ன போஸ்ட், அந்த 9 போஸ்ட்டில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட நேம் ஆஃப் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் கார்டியன், டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட்டு ஏஜு, ஜெண்டர் கேட்டிருக்காங்க, பர்மனெண்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ரிலீஜியன், கம்யூனிட்டி, உங்களோட மார்க்கு கேட்குறாங்கங்க. உங்கள் டிகிரியோட மார்க்கு, +2 நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய மார்க்கு எல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு இருந்ததுன்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்னென்னலாம் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கான
ப்ரூஃபாக நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்களோட டிகிரி ஆர் 12th 10th என்ன படிச்சிருக்கீங்களோ அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அட்ரஸ் ப்ரூஃபு, ஏஜ் ப்ரூஃபு, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி ப்ளஸ் இந்த அப்ளிகேஷனையும் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும். அப்ளிகன்ட் சிக்னேச்சர் வித் டேட்டோட நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? என்னென்னலாம் நீங்கள் அந்த இது கூட அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் டிசி சர்டிஃபிகேட், உங்களோட கன்சர்ன் நீங்கள் அந்த எந்த இதுலாம் படிச்சிருக்கீங்களோ அதுக்கான ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அவங்களோட கவுன்சிலில், அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான இது, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, கோவிடில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட் இது வந்து மேண்டேட்ரியாக அவங்க கொடுக்கலங்க. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவை அப்படின்னா, ப்ரியாரிட்டியில் நீங்கள் போகணும்னு வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அது எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.